ஒரு கம்பி வலை ஒன்று இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கம்பி வலையில படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வளைவு உள்ள விசை எஃப் தருவதற்கு கேட்குறாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த கம்பி வலையில இப்படி ஒரு இலையை காட்டி அதில் ஒரு நிறை தோன்றும். சரியா? அந்த நிறைந்த பிரமாணம் 1/10⁴ நியூட்டன். அப்போ இதில் பாருங்க, இன்னொரு தரவு தந்தீங்க. இந்த கோணம் ரெண்டும் சமனாக இருக்கும், 30 வாகை 30 வாகை. அப்போ இதில் தொழிற்படுற விஷயம் டீயா இருந்தால் இதில் தொழிற்படுற விஷயம் டீயா தான் இருக்கு. ஒரே இலை இருந்தபடியா ஒரு அளவான கோணம். அப்போ ரெண்டு விசையும் டீ எடுக்கும். வலையில தொழிற்படுறது தான் வலைன்னு சொல்லுவாங்க. வலையில தொழிற்படுற விஷயம் இப்படி தான் இருக்கு. சரியா? அப்போ இப்போ நாம் எஃப் கண்டுபிடிக்கணும் பண்ணா முதல்ல டீயை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் டீயை கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, டீயை நிலைக்குத்தா மேல் நோக்கி திருப்புவோம். டீ இதில் எங்களுக்கு கோணம் வேணும், மாக்கடையோட அமைக்கிற கோணம் வேணும். டீ நிலைக்குத்துக்கு சைன் கிடைக்கணும் ஆகும். அதே மாதிரி டீ சைன் 60 ரெண்டு விசை டீயில் மேல் நோக்கி போகுது இந்த புள்ளியில். அதுக்கு சமனா கீழுக்கு தாக்குற விசை தான் 1/10⁴ இருக்கு. சரியா? இதை நாங்கள் சொல்லிக்கிறோம்டா 2 டி என்று எடுக்கலாம். ரெண்டு ஒரே கோணமான 2 டி சைன் 60 சமன் 1/10⁴ என்று எடுக்கலாம். இப்போ இதில் இந்த கணக்கில் நாங்கள் 2 டி சைன் 60க்கு என்ன பிரமாணம்? வர்க்கமூலம் 1/2 1/10⁴. இப்போ நாங்கள் 2 கட்டுப்பாட்டுதுண்டா டி சமன் 2 வரும். வர்க்கமூலம் முடிஞ்சு 1/10⁴ வர்க்கமூலம் 3 பிரிக்க வேண்டியது. இது டி இந்த பிரமாணம். இது பிறகு டி இந்த பிரமாணத்தை எப்படி எஃப் கொண்டு வரனா, எஃப் இந்த பக்கம் ஆகுது, இந்த டியை இந்த பக்கம் இந்த திசையில கிடையா பிரிக்கிறோம். அதாவது இப்படி கிடையா பிரிக்கிறோம். டீயை பிரிச்ச உடனே ஒரு கிடைக்கு கோஸ் பாவைங்க, அதே கிடை கோணம் மாறாமல் போடணும். இலக்கியத்துக்கு கிடைக்கும் ஒரே கிடை கோணத்தை போடணும். அது சமண எஃப்க்கு சமண இந்த இருக்கிறது இப்படி எஃப்க்கு சமண. அப்போ டீயில் வருமானம் என்ன? 1/10⁴ கீழே வர்க்கமூலம். கொசர்வதுக்கு என்ன? அரை என்று வருது. அவன் எஃப்க்கு என்ன விட வரப்போகுது? இது 10 10,000 10,000 2 பிரிச்சோம்னா 5000. கீழே இருக்கு வர்க்கமூலம் 3. இதுதான் எஃப் பிரமாணமாக அமையும்.